ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியான ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸ் எதுக்கு வேணால் எடுத்துக்கலாம். அருமையான ஒரு கொழுக்கட்டை ரெசிபி தான் பண்ண போகிறோங்க. ராகி கீரை கொழுக்கட்டை இதாங்க இன்றைக்கி பண்ண போகிறோம். ஹெல்த்தியான இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்ங்கிறத தட்டி விடுங்க. ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க இந்த ராகி கீரை கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியும் போதே இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, இது ரெண்டையும் சேர்த்துட்டு இந்த 2 பருப்பும் லேசாக கலர் மாற ஆரம்பிக்கும் போது இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து எல்லாத்தையும் வறுத்து விட்டுக்கலாம். பருப்பு லைட்டாக பொன்னிறமாக மாற ஆரம்பிக்கும் போது இப்போ இது கூட கீரை சேர்த்தணும். கீரை அரைக்கீரை, தண்டங்கீரை எது கிடைச்சாலும் விட்டுறாதீங்க, அருமையாக இருக்கும். எது செஞ்சாலும் சரி. நான் இன்றைக்கி தண்டங்கீரை தான் சேர்த்துறேன். நல்ல கீரையை கழுவிட்டு க்ளீன் பண்ணி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நல்ல தாராளமாக ஒரு கை அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக கேரட்டை துருவி அதையும் சேர்த்துக்கலாம். காய் சேர்த்து பண்ணும்போது இன்னும் நல்ல ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க. கீரை டைரெக்டாக சாப்பிட மாட்டேங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கொழுக்கட்டையில் இல்லை ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லி செஞ்சு கொடுத்துருங்க, அருமையாக சாப்பிட்ருவாங்க. இதில் கீரை போட்டிருக்கிறதே தெரியாது. இப்போ லேசாக வதக்கி விட்டுட்டு இந்த கொழுக்கட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா அப்படியே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கீரை நல்லா வதங்கணும். முருங்கைக்கீரையோடு சேர்த்து அடை தட்டியிருப்போம் ராகியில். இன்றைக்கி வித்தியாசமாக கொழுக்கட்டை பண்ணுறோம். இதுக்கு பதிலாக நீங்கள் முருங்கைக்கீரை சேர்த்து பண்ணுறதுனாலும் கூட பண்ணலாம். முருங்கைக்கீரை வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அரைக்கீரை தண்டங்கீரைனா டக்குன்னு 2 நிமிஷத்தில் வதங்கிடும். பாருங்கள், இப்போ வதங்கினோடனே இது கூட 1:2 ரேஷியோவில் தண்ணி சேர்த்திக்கிறோம். நான் 1.25 கப் அளவு ராகி மாவு எடுத்திருக்கேன். அதனால் 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப் மாவுக்கு 2 கப் தண்ணி சரியாக இருக்கும். இப்போ இது நல்லா கொதி வரட்டும். நல்லா தளதளன்னு கொதிக்குது பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்தோடனே அடுப்பை சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு ராகி மாவு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், 1.25 கப் அளவு சேர்த்துக்கிறேன், சரியாக இருக்கும். இப்போ அப்படியே நல்லா கலந்து விடலாம். கட்டி தட்டாமல் அப்படியே நல்லா கலக்கணும். தண்ணி ரொம்பவும் விட்டுற வேண்டாம். விட்டுட்டா அப்படியே குழக்குழன்னு ஆயிருங்க, நம்மளுக்கு உருண்டை பிடிக்க வராது. கரெக்டாக 1 கப் மாவுக்கு 2 கப் தண்ணி மட்டும் சரியாக இருக்கும். நான் இன்றைக்கி கடையில் வாங்கின ராகி மாவு தான் எடுத்திருக்கேன். அதுக்கு இந்த அளவு சரியாக இருக்குது. நல்லா அப்படியே செண்டு மாதிரி சுருண்டு வரணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கணும். மாவு அங்கங்கே இருக்குது பாருங்கள். நல்லா எல்லாத்தையும் உடச்சி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட கொடுக்கலாம், இல்லை குழந்தைகளுக்கு டிஃபனுக்கு ஸ்நாக்ஸாக கூட கொடுத்து விடலாம். காயெல்லாம் சாப்பிட்றதுக்கு கஷ்டம்னா இந்த மாதிரி கொடுத்துட்டோம்னா டக்குன்னு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லி சாப்பிட்ருவாங்க. நம்மளுக்கும் ஹெல்த்தியாக பண்ணி கொடுத்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது மேலே நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காயை தூவிக்கலாம். கூடவே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழையும் தூவி விட்டுக்கலாம். தேங்காய் கொத்தமல்லியோடு சேர்த்து நல்லா அப்படியே கலந்து விட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா அப்படியே சுருண்டு வரட்டும். நல்லா வாணலியில் ஒட்டாமல் பந்து மாதிரி வரணும். நல்லா தேங்காய் துருவி போட்டோம்னா வாசனையாக மணக்க அருமையாக இருக்குங்க. பாருங்கள், போதும். நல்லா சுருண்டு வருது பாருங்கள், வாணலியில் ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். இந்த அளவு வந்ததுன்னா போதும். இந்த அளவுக்கு வந்ததுன்னா போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது மேலே ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் வாசனைக்காக நல்லா கலந்து விட்டுடலாம். அதையும் அப்படியே கீரை, கேரட்டு, தேங்காய், நெய்யெல்லாம் போட்டு அப்படியே மணக்க கொழுக்கட்டை அருமையாக இருக்குங்க, ஜம்முன்னு. அப்படியே எடுத்து சாப்பிட்றணும் போல் இருக்குது. எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ இது எப்படி கொஞ்சம் ஆற விட்டுடலாம். கை பொறுக்கிற சூடு வரணும், அந்த அளவு கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். பாருங்கள், ஆறி இருக்குது நல்லா. இப்போ உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னால் கையில் நெய்யோ எண்ணெயோ தொடச்சிட்டு நம்மளுக்கு வேணுங்கிற ஷேப்பில் பண்ணிக்கலாம். உருண்டையாக உருட்டுறதுனால உருட்டிக்கலாம், இல்லை கொழுக்கட்டை மாதிரி பிடிக்கிறதுனாலும் பிடிக்கலாம். பாருங்கள், நான் இன்றைக்கி இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கிறேன். இதே மாதிரி எல்லா மாவையும் அப்படியே எடுத்து உருட்டிக்கலாம். எல்லா மாவும் உருண்டை பிடிச்சதுக்கப்புறமா எல்லாத்தையும்
ஒரு இட்லி தட்டத்தில் போட்டு ஆவியில் வேக வச்சு எடுக்கணுங்க. பாருங்கள், இட்லி தட்டத்தில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த பக்கம் தண்ணி வச்சுருக்கேன் அடுப்பில். ஆவியில் வேக வச்சுக்கலாம். ஒரு 8லிருந்து 10 நிமிஷம் இருந்தால் போதும், ரொம்ப நேரம் விட வேண்டாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஒரு 8 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், நல்லா ஆவியில் வேகணும். வெந்துட்டுருக்கு பாருங்கள். இப்போ நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஆற விட்டுட்டு அப்புறமா திறந்து பார்க்கலாம். பாருங்கள், அட்டகாசமான கொழுக்கட்டை, அப்படியே நெய் மணக்க மணக்க ராகி கீரை கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஆற விட்டுட்டு எடுத்திங்கன்னா பிளேட்டில் ஒட்டாமல் அட்டகாசமாக வரும். இது கூட கார சட்னியோ தக்காளி சட்னியோ எது வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். அருமையான இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.